குருவாயூர் ஏகாதசி என்று சிறப்பித்து சொல்லப்படும் கைசிக ஏகாதசி கார்த்திகை மாதத்தில் வரும் சுக்லபட்ச ஏகாதசி. இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியை விடவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஏகாதசி என்று விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் எல்லா ஏகாதசிகளுக்கும் விரதம் இருந்த பலன் கிடைக்குமாம். கைசிக்கம் என்பது ஒரு வகை பண்ணாகும். வாராக புராணத்தில் இந்த கைசிக ஏகாதசி தோன்றியதை பற்றிய ஒரு கதை இருக்கிறது. பாணர் குலத்தில் தோன்றிய நம்பாடுவான் மிகச்சிறந்த பெருமாள் பக்தர். இவர் திருக்குறுங்குடி திருத்தலத்தில் குடிக்கொண்டுள்ள நம்பி பெருமானை வழிபடுவதற்காக கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று கைசிக பண் இசைத்து கொண்டு கிளம்பினார். வழியில் ஒரு பிரம்மராட்சசன், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, எனக்கு நீதான் இன்றைக்கு உணவு என்று அவரை பிடித்து கொண்டான். நம்பாடுவார், என் உடல் உனக்கு உணவாகும் என்றால் அதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி எனக்கு இருக்க முடியும் என்றவர், ஆனால் நான் போய் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன், அதன் பின் என்னை உணவாக ஏற்றுக்கொள் என்றார். நம்பாடுவார் பெருமாள் சன்னதிக்கு சென்று மிக உருக்கமாக ஒரு கைசிக பண்ணை பாடினார். அவர் திரும்ப வந்தபோது பிரம்மராட்சசனுக்கு அதுவரை இருந்த பசி மறைந்து விட்டது. எனவே அவன் நம்பாடுவாரை உண்ண மறுத்தான். மேலும் தனக்கு சாப விமோச்சனம் அருளுமாறும் அவரை வேண்டினான். நம்பாடுவாரும் தான் பாடிய கைசிக பண்ணின் புண்ணியத்தை அவனுக்கு தாரை வார்த்து கொடுக்க அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. இந்த கதை கைசிக ஏகாதசியின் சிறப்பை கூறுகிறது. இந்த ஏகாதசி குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குருவாயூரில் குருவாயூர் கேசவன் என்று அழைக்கப்பட்ட கஜராஜன் மறைந்த நாள் குருவாயூர் ஏகாதசி நாளாகும். அதனால் அந்த நாள் குருவாயூர் கேசவனின் நினைவு நாளாகவும் குருவாயூரில் அனுசரிக்கப்படுகிறது. 1914 வல்லியராஜா என்னும் நிலம்பூர் நாட்டு ராஜா உள்நாட்டு கலகத்தில் அவஸ்தைப்பட்ட தன் குடும்பத்துக்காக வேண்டிக் கொண்டார். தன்னிடமிருந்த பல யானைகளில் ஒன்றை குருவாயூர் ஸ்ரீ கோயிலுக்கு தானம் அளித்தார். அந்த 10 வயது குட்டி யானைதான் கேசவன். பின்னாளில் புகழ்பெற்ற கஜராஜன் கேசவன் ஆனது. அமைதியான துருதுருப்பான சுபாவம். சாப்பிடும் போதும் விளையாடும் போதும் ஸ்ரீகோயிலை பார்த்தவாறேதான் எதுவும் பண்ணும். அங்கிருந்து தன் கண்ணை மட்டும் எடுக்கவே எடுக்காது. இத்தனையும் அந்த 10 வயதில். குருவாயூரப்பன் ஊருலா சிலையை, அதாவது உற்சவரை மலையாளத்தில் திருவெளி என்பார்கள். ஸ்ரீவேலி, சீவேலி என்று பின்னாளில் இது தெரிந்துவிட்டது. தட்டையான பலகையில் மாயோனின் உருவம் பொறித்து அதன் கீழே சிறியதாக இருக்கும் அதற்கு திடம்பு என்று பெயர். யானையின் மேல் ஒரு அர்ச்சகர் கையில் குருவாயூரப்பன் படத்தை வைத்துக் கொண்டு உட்கார அந்த யானை பிரதட்சணமாக கோயில் உள்ளே வலம் வரும். ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்து யானை சீவேலியை தரிசிப்பார்கள். நம் கேசவன் அந்த திடம்பை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தன் முன்னங்காலை மடக்கும். மற்ற யாரா இருந்தாலும் பின்னங்கால் வழியாக ஏறித்தான் யானை மேல் உட்கார வேண்டும். எவ்வளவுதான் தேங்காய், பழம், கரும்பு இனாமாக கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிடும். தன் முன்னங்கால்களை மட்டும் வேறு யாருக்கும் மடக்கவே மடக்காது. குருவாயூரப்பனை சும்மா ஒப்புக்கு சுமக்காமல் மனசிலே சுமந்து விட்டது போலும் இது. குருவாயூரப்பன் ஸ்ரீவேலியான திடம்பு கேசவன் மேல் ஏறியதும் முன்னங்கால்களை மடித்தான் கேசவன். ஸ்ரீவேலி பிடித்தவர் அவன் கால் மேல் ஏறி அவன் மேல் ஏறினார். பின்னங்கால்கள் வழியாக பலரும் ஏறினார்கள். குடைப்பிடிப்பவரும், சாமரம் ஆட்டுபவரும், மயில் தோகை விசிறி வீசுபவரும் ஏறினார்கள். 1976 டிசம்பர் மாதம் அன்று மோக்ஷ ஏகாதசி என்னும் வைகுந்த ஏகாதசி. குருவாயூரப்பன் திடம்பை கேசவன் மேல் ஏற்றுகிறார்கள். ஏற்றிய சில வினாடிகளிலேயே கீழே சரிந்து விழுகிறான் கேசவன். கேசவன் சுமார் 54 ஆண்டுகள் இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்தார். குருவாயூர் ஏகாதசி நாளில் அவர் இறந்தார். கேரள அரசு கேசவனை கஜராஜன் என்று பிற்பாடு கொண்டாடி குருவாயூர் வீதியிலே 12 அடி சிலையாக எழுப்பியது. இந்த குருவாயூர் ஏகாதசி நாளில் யானைகளின் தலைவர் குருவாயூர் கேசவன் சிலைக்கு மாலை அணிவித்து அனைத்து யானைகளும் அதற்கு மரியாதை செலுத்துகின்றன. இவ்வளவு சிறப்புமிக்க கைசிக ஏகாதசி அன்று நாமும் ஏகாதசி விரதம் இருந்து நம் வீட்டுக்கு அருகேயுள்ள பெருமாள் கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசித்து வணங்கி வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுவோம். ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக.